அனித்பூர்ன்ற கிராமத்தில் சந்துருன்னு ஒரு வியாபாரி இருந்தார். சோனு சந்துருவோட பொண்ணு. அம்மா இல்லாதனால ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. லட்சு அக்கா பொண்ணு. அம்மா அப்பா இல்லாதனால சந்துரு தான் லட்சுவை ரொம்ப அன்பாக வளர்த்தாரு. சோனு, லட்சு, எனக்கு இப்பெல்லாம் வியாபாரம் சரியாக நடக்கிறதே இல்லை. முன்ன மாதிரி லாபமும் வரது இல்லை. நான் வேற வியாபாரம் தான் பார்க்கணும். ஓ, அப்போ நான் எப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறது? எனக்கு பிடிச்ச மேக்கப் திங்ஸ், அப்புறம் ட்ரெஸ்லாம். நீங்கள் சீக்கிரமாக வேற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும். நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி லட்சு. நான் இன்னும் 2 நாளில் வேற காட்டுக்கு போகிறேன். வியாபார விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. உங்கள் 2 பேருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் திரும்ப வரப்போ வாங்கிட்டு வரேன். வாவ், சூப்பர்ப்பா. எனக்கு ஷூஸ் வேணும். நான் ஷூஸ் வாங்கணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டீங்க. சரி சோனு. லட்சு, உனக்கு என்னம்மா வேணும்? ஏன் அமைதியாக இருக்க? என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாம் மாமா. நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, அது போதும் எனக்கு. நல்ல பொண்ணுமா நீ. சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சந்துரு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வியாபார விஷயமா வேற காட்டுக்கு கிளம்புனான். ரொம்ப நேரம் பறந்தும் அவன் போக வேண்டிய இடம் வரவேல. டயர்டாகி அங்கிருந்த மரத்து மேலே உட்காந்தான். என்ன, இவ்வளோ நேரம் பறந்துட்டே இருக்கேன், இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் வரவேலையே. அடடா, நான் இடம் மாறி வந்துட்டேன் போல. எனக்கு ரொம்ப சோர்வாக வேற இருக்கு. வந்தது வந்துட்டோம். இந்த மரத்துலேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். மரத்துக்கு கீழே ஒரு தட்டில் சாப்பாடு இருந்துச்சு. அதை கவனிச்ச சந்துரு உடனே கீழே இறங்கினான். ஆஹா, தட்டு நிறைய சாப்பாடு இருக்கே. யார் இங்கே வச்சிருப்பா? சரி சரி, யார் வச்சா என்ன, சாப்பிட்டு படுப்போம். சந்துரு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த மரத்துலேயே தூங்கிட்டான். அச்சச்சோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கிளம்புவோம். ஆஹா, பழம் நல்லா பழுத்து இருக்கே. லட்சுக்கு பிடிக்கும். ஒரு பழத்தை பறிச்சுட்டு போவோம். பாவம் அந்த பொண்ணு. சந்துரு அந்த மரத்து பழத்தை பறிக்க நினைக்கும் போது சந்துருவை சுற்றி ஒரு நெருப்பு வந்துச்சு. ஐயோ, என்னை விட்டுடு. எனக்கு ரொம்ப எரியுது. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மரத்துல இருந்து பழத்தை பறிக்க பாப்ப? அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு. நான் தெரியாம பண்ணிட்டேன். என் அக்கா பொண்ணுக்கு மாம்பழம் பிடிக்கும்னு ஆசையில பறிச்சிட்டேன். என்னை விட்டுரு. உன் பழத்தை நீயே வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. நீ யாருக்காக இந்த பழத்தை பறிச்சியோ அவங்கள நீ ஏன்ட்ட கூட்டு வந்து விடணும். இல்லாட்டி நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அந்த பொண்ணை ஒன்ட்டு கொண்டு வந்து விட்டுடுறேன். ஆனா என்னை தயவு செஞ்சு விட்டுடு. எனக்கு ரொம்ப எரியுது. சரி, நான் இப்போ உன்னை விடுறேன். நீ அந்த பொண்ணை கண்டிப்பா என்கிட்ட கூட்டு வரணும். இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கே வந்துடுவேன். உன்னை விடவே மாட்டேன். அந்த மரம் சந்துருவை விட்டுருச்சு. சந்துரு அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். வந்தோடனே அங்கே நடந்த எல்லாத்தையும் சொன்னான். உங்களுக்கு தேவைதான்ப்பா. எனக்கு ஷூ வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? மாம்பழத்தை பார்த்தோன்னே லட்சுக்காக பறிக்கணும்னு நினச்சிங்க. எனக்கு செய்யாம அவளுக்கு செஞ்சனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. சோனு, எந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்க? இப்போ பிரச்சனைக்கு என்ன முடிவுன்றதை யோசிக்கணும். அதை விடுங்க மாமா, நான் உங்களை காப்பாத்துறேன். என்னை கூட்டு போங்க. எனக்காக தானே நீங்க பழத்தை பறிக்க போய் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. ஆனா லட்சு, இதெல்லாம் ஒத்து வராது. வேணாம், அந்த மரம் இங்க வரப்போ பார்த்துக்கலாம். நீ எதுவும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் மாமா, அந்த மரம் இங்க வந்து உங்களை ஏதாவது செஞ்சிருச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. வாங்க, முதல்ல நம்ம கிளம்புவோம். லட்சு சந்துருவை ரொம்ப வற்புறுத்தி அங்கேருந்து மரத்துக்கு கூட்டு போக சொன்னான். 2 பேரும்
அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. மரமே, நாங்க வந்துட்டோம். இவ தான் என் அக்கா பொண்ணு லட்சு. பரவாயில்லையே, அந்த பொண்ணை இங்க கூட்டு வந்துட்ட. உன் வேலை முடிஞ்சது. இப்போ நீ இங்க இருந்து கிளம்பலாம். சந்துரு கிளம்புனோனே லட்சுக்கு மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. லட்சு, நீ ரொம்ப சோர்வா இருப்ப. சாப்பிட்டு போய் தூங்கு. மீதியை நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். நான் ஃபர்ஸ்ட் தூங்கணும். குட் நைட். மறுநாள் காலையில் லட்சு ஏஞ்சோனே ரொம்ப தனிமையை உணர்ந்தா. அவளுக்கு அங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன லட்சு, ரொம்ப அமைதியாவே இருக்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். என் கூட பேசவே மாட்ற. என் கூட நீ இங்கே எப்பொழுதும் இருப்பியா? என்னால முடியாது. இங்க யாருமே இல்ல. ஆனா எங்க வீட்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்க யாரும் இல்லாம எனக்கு இங்க பிடிக்கவே இல்ல. நான் இங்க இருக்க மாட்டேன். சீக்கிரமா என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு. நீ பதறாத. ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். ஆரம்பத்தில் லட்சுக்கு அங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் போக போக மரத்தோட அன்பை பார்த்து லட்சு ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சா. இருந்தாலும் லட்சுக்கு இப்போ அவங்க வீட்டு ஞாபகமும் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமும் வந்தனால வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. மரமே, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? 10 நாள் தான். 10 நாள்ல நான் திரும்ப வந்துடுவேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை அப்புறம் என் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ பொய் சொல்ற. உனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு பொய் சொல்லிட்டு அங்க போலான்னு நினைக்கிற. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா 10 நாள்ல திரும்பி வந்துடுவேன். சரி, நீ தாராளமா போயிட்டு வா. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பார்த்து போயிட்டு வா. ஓ, ரொம்ப நன்றி மரமே. நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லட்சு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தோடனே சந்துரு ரொம்ப சந்தோஷப்பட்டான். லட்சு, லட்சு நீ எப்படி இருக்க? நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். நீ எப்படி இங்க வந்த? அந்த மரம் உன்னை எப்படி விட்டுச்சு? மாமா, நான் அங்க நல்லா இருந்தேன். எனக்கு வேண்டியது எல்லாமே அந்த மரம் கொடுத்துச்சு. எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்ப சரி. நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ களைப்பா இருப்ப. ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடு. மீதி அப்புறம் பேசிக்கலாம். லட்சு நிறைய நேரம் அவள் மாமா கூடயும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அங்கே செலவிட்டா. 3 நாளைக்கு அப்புறம் லட்சுக்கு மரத்தோட நினப்பு ரொம்பவே வர ஆரம்பிச்சிச்சு. மாமா, நான் இங்க இருந்து கிளம்பணும். எனக்காக அந்த மரம் காத்துக்கிட்டே இருக்கும். நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு லட்சு 3 நாள்லேயே மரத்தை பார்க்க கிளம்பிட்டா. வா லட்சு, 10 நாள்னு சொல்லிட்டு என்ன 3 நாள்ல வந்துட்ட? அப்போ என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியலையா? மரமே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் உன்னை நான் பார்க்க வந்துட்டேன். என் பேரு ஜக்கு. நான் ஒரு சாபத்தால இவ்வளோ நாள் மரமா தான் இருந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து பயந்தாங்க. ஆனா உன்னோட உண்மையான அன்பு கிடைச்சோனே என் சாபம் போயிடுச்சு. ரொம்ப நன்றி லட்சு. இங்க நடக்கிறதை என்னால நம்பவே முடியல. நாம இனிமே எப்போதும் இப்படியே ஒண்ணா இருக்கலாம் ஜக்கு. மாசன்பூர்ன்ற கிராமத்தில் ஜானகி அம்மா அவங்க பையன் ஜக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜக்கு விறகு வெட்டி தான் அம்மாவை பார்த்துக்கிட்டான். அம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? உங்க சாப்பாட்டு ருசி அப்பப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, பசிக்குது. டேய், நான் இன்னைக்கு ஒண்ணுமே சமைக்கலடா. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு டைம் ஆகுது. நான் விறகு வெட்ட போகணும்ல. நேரத்துல போனாதான் வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைய முடிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா ஜக்கு. இந்த விறகு அடுப்பை ஊதி ஊதி மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் எதுவும் சமைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். வழியில ஏதாவது சாப்பிட்டு போறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஜக்கு விறகு வெட்ட கிளம்பிட்டான். நல்ல மரத்துலேருந்து வெட்டுற கட்டையெல்லாம் வித்துடுவான். மீதி இருக்க விறக அடுப்பு எரிக்க வச்சுப்பான். ஒரு நாள் ஜக்கு நல்ல பெரிய மரமா வெட்ட ஆரம்பிச்சான். வேணாம், என்னை வெட்டாதே. அட,
என்ன ஆச்சரியம்! ஆனா உன்னை நான் வெட்ட தான் போறேன். உன்ன மாதிரி ஒரு சிறந்த மரத்தை வெட்டினாதான் எனக்கு அதிக லாபம் வரும். வேண்டாம் வேண்டாம், என்னை வெட்டாதே. என்னை வெட்டினா எனக்கு ரொம்ப வலிக்கும். நான் சொல்றத கேளு, என்னை தயவு செஞ்சு வெட்டாத. அட என்ன மரமே, நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. உன்னை வெட்டி உன்னை வித்தாதான் எனக்கு நல்ல லாபம் வரும். அந்த காசுல எங்க அம்மாக்கு ஒரு கேஸ் அடுப்பு வாங்கணும்னு இருக்கேன். ஏன்னா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அவ்வளவுதானே? உனக்கு கேஸ் அடுப்பு தானே வேணும்? நான் உனக்கு கொடுக்கறேன். எனக்கு மந்திர சக்தி இருக்கு. உனக்கு ஒரு சூப்பரான கேஸ் அடுப்பு தரேன். ஆனா என்ன வெட்டிராத. என்ன சொல்ற நீ? மந்திர சக்தியா? உன்னால எனக்கு கேஸ் அடுப்பு கொடுக்க முடியுமா? அப்படி நீ எனக்கு கேஸ் அடுப்பு கொடுத்தீனா கண்டிப்பா நான் உன்னை வெட்ட மாட்டேன். அந்த மரம் அதோட சக்தியை வச்சு உடனே கேஸ் அடுப்பை வர வச்சுச்சு. சொன்னதை செஞ்சிருக்க. உண்மையிலேயே நீ சிறந்த மரம்தான். ரொம்ப நன்றி மரமே. நான் கிளம்புறேன். ஜக்கு அந்த அடுப்பை எடுத்துட்டு ஜானகி அம்மாவை பார்க்க வந்தான். ஜானகி அம்மாவுக்கு அடுப்பை பார்த்தோன்னே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜக்கு அவங்க அம்மாட்ட மந்திர மரத்தை பற்றி சொன்னான். எப்படியோ ஜானகி அம்மாவுக்கு இனிமே அடுப்பு உதிர வேலை இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. டே ஜக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. என்ன சொல்லு பாப்போம்? அப்படி என்னம்மா சந்தோஷமான விஷயம்? நீங்களே சொல்லுங்களேன். என் அண்ணன் பொண்ணு லட்சு இருக்கால, அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்ன சொல்ற? உனக்கு சரிதானே? ஆனா அதுக்கு இப்ப என்னம்மா அவசரம்? நமக்கு சரியான வீடு கூட இல்ல. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சரி பண்ணலாமா, அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கலாம். இல்ல ஜக்கு, புரிஞ்சுக்கோ. எனக்கு வயசாகுது. நான் இருக்கப்பவே உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக நீ சரி சொல்லிதான் ஆகணும். ஒத்துக்கோடா ஜக்கு. ஜக்குவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிருச்சு. ஜக்கு, என்னோட அக்காக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நான் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. மருமகளே, இந்த மந்திர அடுப்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் அத்தை. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பெரியத்தையே நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பு பத்திரம். இந்த ஜக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பான். செஞ்சுட்டு கையோட பத்திரமா எடுத்து வச்சிரு. ஜானகி அம்மா அவங்க அக்காவை பார்க்க கிளம்பிட்டாங்க. இப்போதான் லட்சுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் ஜக்கு, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த மரம் தானே உங்களுக்கு இந்த மந்திர அடுப்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மரத்தை போய் பார்த்தீங்களா? வேற ஏதாச்சும் வரம் கேட்டீங்களா? வேற ஏதாவது வரமா? இல்ல லட்சு, நானும் அம்மாவும் அந்த மாதிரி என்னைக்குமே யோசிச்சது இல்ல. ஏன், வேற என்ன வரம் கேட்கணும்னு நீ சொல்ற? என்ன வேணும் உனக்கு? என்ன ஜக்கு இப்படி கேட்டுட்டீங்க? என்கிட்ட மட்டும் வரம் கேட்டா நான் ஒரு பெரிய லிஸ்டே கேட்பேன். ஆனா இப்போதைக்கு நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும். அந்த மரத்துக்கிட்ட போய் நமக்கு ஒரு பெரிய வீடு கேளுங்க, கொடுக்கதானு பாப்போம். நீ சொல்றது சரிதான். நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும். நான் போய் அந்த மரத்திட்ட கேட்டு பார்க்கறேன். ஜக்கு அடுப்பு வாங்கினதுக்கு அப்புறமா அந்த மரத்தை தேடி இப்பதான் போறான். மரமே, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. வா ஜக்கு, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அடுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நீ தான் என்னை பார்க்கவே வரலையே. அது அது எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிருச்சு. அந்த வேலையில என்னால உன்னை வந்து பார்க்கவே முடியல. இப்போ என் மனைவி ஒரு பெரிய வீடு கேட்குறா. முன்னால எனக்கு பெரிய வீடு கொடுக்க முடியுமா? நீ தருவேன்ற நம்பிக்கையில நான் வந்துட்டேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு பெரிய வீடு நான் கொடுக்கறேன். நீ இப்ப கிளம்பு. ஜக்கு, வாங்க வாங்க. நான் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த மரம் நமக்கு பெரிய வீடு கொடுத்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஊர் ஃபுல்லா சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். சரி சரி, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே லட்சு? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ லட்சுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோனு வந்தா. லட்சு, இது எப்போ நடந்துச்சு? இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. முன்னாடி ரொம்ப சின்னதா தானே இருந்துச்சு, திடீர்னு எப்படி? அதுவா சோனு,
எல்லாம் இந்த மந்திர மரத்தோட மகிமைதான். எங்களுக்கு வரம் கொடுத்ததே அந்த மரம் தான். என்ன லட்சு, கலர் கலரா ரீல் விடுற? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். என்னை நீ நேர்ல கூட்டு போய் அந்த மரத்தை காட்டினாதான் நான் நம்புவேன். அட அவ்வளோதானே, நீ என்னோட செல்ல ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன். ஜக்கு, நாளைக்கே எங்களை அங்க கூட்டு போங்க. மறுநாள் ஜக்கு 2 பேரையும் அந்த மரத்துக்கிட்ட கூட்டு போனான். லட்சு, சோனு, இதுதான் அந்த மரம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்புறீங்களா? சும்மா காட்டினா நான் எப்படி நம்புறது? வரம் கேளுங்க, அந்த மரம் கொடுக்கட்டும், அப்புறம் நான் நம்புவேன். சரி சரி, இப்ப என்ன வரம் வேணும் அத சொல்லுங்க. பேசாம அந்த மரத்துக்கிட்ட நீங்க மறையணும்னு வரம் கேளுங்க. அது உங்களை மறைய வைக்கிதான்னு நான் பார்க்கறேன். என்னது, நான் மறையணுமா? இது வெள்ளாட்டு இல்ல சோனு. பிரச்சனை ஏதாவது வந்தா என்ன செய்யறது? வேற ஏதாவது கேளு. அது எப்படி ஜக்கு? என் ஃப்ரெண்டு சோனு எவ்வளவு ஆசையா கேக்குறா. அந்த மரம் தான் நம்ம எது கேட்டாலும் கொடுக்குதே. நீங்க மறைஞ்சிருங்க, திரும்பி நீங்க வரணும்னு கேட்போம். உங்களை திரும்பி வர வைக்க போகுது. அதனால வரம கேளுங்க. மரமே, இவங்க 2 பேரும் நான் மறையணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, என்ன மறைய வச்சுடு. சோனு, இப்ப பத்தியா? ஜக்கு மறைஞ்சிட்டாங்க. இப்ப நம்புறியா? இந்த மரத்தோட பவர் என்னன்னு இப்ப தெரியுதா உனக்கு? ஆமா ஆமா லட்சு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் நம்புறேன். சரி, இப்ப ஜக்குவை திரும்பி வர வச்சிடு. அது எப்படி முடியும்? என்னால முடியாது. என்னால 3 வரம் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு 3 வரம் முடிஞ்சிருச்சு. என்னால 4வது வரமா ஜக்குவை திரும்பி வர வைக்க முடியாது. அட கடவுளே, ஜக்குவை நான் திரும்ப